நம்மில் நிறைய பேர் ஹிஜாமா என்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருப்போம். ஆனா ஹிஜாமா பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜாமா செய்திருக்கிறார்களா? இதை தெரிஞ்சுக்கிட்டிருக்கோமா? ஹிஜாமா என்பது ஒரு பழமையான சிகிச்சை முறை. உடலின் குறிப்பிட்ட இடங்களில் கப்பை வைத்து சில நேரங்களில் சிறிய கீறல்கள் மூலம் இரத்தத்தில் உள்ள கழிவுகளை வெளியேற்றுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜாமா செய்து கொண்டதாக பல சஹீஹான ஹதீஸ்கள் நமக்கு கிடைக்கின்றன. ஒரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக வருகிறது, நீங்கள் சிகிச்சை பெறும் முறைகளில் சிறந்தவற்றில் ஒன்று ஹிஜாமா. அது மட்டுமில்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜாமா செய்து கொண்ட போது அதை செய்தவருக்கு கூலியும் கொடுத்திருக்கிறார்கள். ஆனா இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நாம புரிஞ்சுக்கணும். ஹிஜாமாவை இஸ்லாம் ஒரு சிகிச்சை முறையாக அங்கீகரிக்கிறது. குர்ஆனில் அல்லாஹ் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வார்த்தையாக சொல்கிறான், நான் நோயுற்றால் அவனே எனக்கு நிவாரணம் அளிக்கிறான். அதாவது சிகிச்சை எடுத்துக் கொள்வது ஒரு காரணம், ஆனால் உண்மையான குணப்படுத்துதல் அல்லாஹ்விடமிருந்துதான் வருகிறது. அதனால் ஹிஜாமா செய்ய நினைப்பவர்கள் சுத்தமான மற்றும் பாதுகாப்பான முறையில் தகுதியான நபரிடம் செய்வது ரொம்ப முக்கியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஒரு சிகிச்சை முறையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் அதைவிட முக்கியமானது, நோய் வந்தாலும் குணம் கிடைத்தாலும் அல்லாஹ்வை நம்பிக்கையோடு இருப்பது. ஹிஜாமா பற்றி இவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு இப்பதான் நம்மில் பலருக்கு தெரிய வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த இந்த சிகிச்சையை நீங்களும் செய்து கொள்ள விரும்பினாலோ, இந்த சிகிச்சை முறையை பற்றி நீங்களும் இன்னும் விரிவாக தெரிஞ்சுக்க விரும்பினாலோ, இந்த வீடியோவில் காட்டப்பட்டுள்ள அக்குபங்சர் டாக்டர் ஜியாவுதீன் அவர்களின் ஹிஜாமா சிகிச்சை மையத்தை தொடர்பு கொண்டு கூடுதல் தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். அல்லாஹ் நமக்கு நோயிலிருந்து நிவாரணத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் தந்தருள்வானாக. ஆமீன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? நீங்கள் ஹிஜாமா செய்திருக்கிறீங்களா? உங்கள் அனுபவம் எப்படி இருந்தது? கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க.